எல்லா இடத்துல கையை வச்சுக்கிட்டு என்ன, ஆண்டவரே ஆண்டவரே, தேவாதி தேவரே, தேவாதி தேவரே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவே, நான் என் வாழ்க்கையின் மிகச் சிறந்த ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறேன். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் என்னோடு வர வேண்டும். ஆமென். ஆமென். ஒரு சின்ன பையன் அமெரிக்கால இருந்தான். அவனுடைய வயசு ஒரு 10 வயசு. அவனுக்கு என்ன, அவனுடைய தொழில் என்னன்னாக்கா, ரோட்ல உட்காந்து ஷூ பாலிஷ் போடுவோம். ரோட்ல உட்காந்து என்ன பண்ணுவான், ஷூ பாலிஷ் போடுவோம். எங்க ஊர்ல ஷூ பாலிஷ் போடணும்னா ஒரு சேர் ஒன்று போட்டிருப்பான், அதுக்கு முன்னாடி ஒரு கட்டை ஒன்று வச்சிருப்பான். நீ என்ன பண்ணுவ, அந்த சேர்ல உட்காந்துட்டு உன் கால் அப்படி தூக்கி அந்த கட்டையில வச்சு நீ நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஃபோன் பண்ணலாம், என்ன பண்ணலாம். அவன் என்ன பண்ணுவான், பாலிஷ் போடுவான். அடுத்து இந்த காலை காட்ட சொல்லுவான். அவன் பாலிஷ் போடும்போது அவன் பேண்ட்ல கொஞ்சம் பாலிஷ் ஒட்டிடுச்சு. அந்த சின்ன பையன் 10 வயசு பையன் பாலிஷ் போடுறான். அவன் காலில் பாலிஷ் பேண்ட்ல கொஞ்சம் பட்டுடுச்சு. அவன் மன்னிப்பு கேட்குறான், ஐயா என்னை மன்னிச்சுட்டு அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வாங்கி பலான்னு ஒரு அறை விடுறான். அவன் அங்கே தூரம் போய் விழுறான். நான் தூரம் போய் விழுத்தான். 10 வயசு பையன். இவன் நல்லா ஓட்ட சாட்டமாக அவன் இப்போ அடிச்சுட்டு அவனுக்கு காசு கூட கொடுக்க அவன் போய் என்ன பண்ணுறான், அதுக்குள்ள அவன் ஓனர் இவன் டிரைவர், அவன் ஓனர் காருக்கு வரான். ஓடி போய் காரை திறந்து கதை ஏறி போயிடுறான். டிரைவர் ஓனர் கேட்குறான், ஏன் நீ அந்த பையனை அடிச்ச அப்படின்னு. என் பேண்ட்ல இப்போ விட்டுட்டான், பாலிஷை விட்டுட்டான் அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க அந்த ஏரியாவுக்கு தான் வராங்க. ஏன்னா அந்த ஓனர் அந்த பையன்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறாரு, பாலிஷ் போட சொல்கிறான். பாலிஷ் போடுறான், ஏன்னா அழகாக போடுறான். போட்டு முடிச்ச பிறகு அவனுக்கு காசு கொடுக்கணும். ஏன்னா அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நேற்று உங்கள் டிரைவருக்கு நான் பாலிஷ் போடுறேன், அவருக்கு காசு கொடுக்கல, அடிச்சுட்டு போகிறாரு. அவர் எனக்கும் ஏன் நீ அப்புறம் சம்பாதிக்கிற, 10 வயசு தானே ஆகுது, நீ எங்கே இருக்கணும், பள்ளிக்கூடத்தில் இருக்கணும், நீ ஏன் அங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் காணுவான் தூரத்தில் அவன் தங்கச்சி இந்த குளிரில் போத்திட்டு உட்காந்துருக்கான். எங்களுக்கு யாரும் கிடையாது, அப்பா அம்மா யாருமே கிடையாது. எங்கள் 2 பேர்த்தையும் நான் இந்த ஷூ பாலிஷ் போட்டு தான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்றோம். எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே குளிருக்கு எங்கே கொஞ்சம் சூடு இருக்கு அங்கே தான் போய் படுத்து தூங்குறோம் அப்படின்றான். அப்போ அந்த ஓனரு அந்த டிரைவர் கூப்பிட்றான், 10 வருஷத்துக்கு மேலே இதை விட கேவலமான நிலையில நீ வந்த என்கிட்ட, 10 வருஷத்துக்கு மேல இதை விட கேவலமான நிலையில நீ நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உனக்கு உதவி செய்தேன், நான் தாராளவானா இருக்கிறேன், நீ என்னவா இருக்க, வன்கண்ணனா இருக்க. நான் உனக்கு என்ன பண்ணேன், 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு உனக்கு வேலை கொடுத்து உனக்கு நல்ல துணிமணி கொடுத்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்து நான் வச்சிருக்கேன். ஆனா நீ ஒரு கேவலமா என்ன பண்ணுறீ, ஒரு சின்ன பையன் அவன் பாலிஷ் போட்டு நீ காசு கொடுக்க அவன் அரைஞ்சு இது பண்ணிட்டு போற. இது என்னோட வேலை செய்யறதுக்கான தகுதி கிடையாது, உன்னை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்ப நம்மள ஒருத்தர் தூக்கி விடும்போது நம்ம என்ன பண்றோம், அப்ப ஆண்டவர் நம்மளை தூக்கி விடும்போது, ஆண்டவர் நம்மளை பாவத்தை மன்னிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு நம்மள சேத்துல இருந்து தூக்கி விடும்போது, செப்டி டேங்க்ல இருந்து தூக்கி விடும்போது, குப்பையில இருந்து தூக்கி விடும்போது நம்ம என்ன பண்ணோம், குப்பையில தூக்கிட்டு அப்படி ஸ்டைலா உட்காந்து நகமாடா பாவியா இருக்கான் அப்படி சொல்லுவியா? நீ என்ன பண்ணணும், மற்றவங்களே அதே போலமா நீ எந்த நிலைமையில இருந்து நீ வந்தாய் அப்படின்னு பார்த்து நீ என்ன பண்ண, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். செய்வீங்களா? செய்யறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. பத்தாது, இன்னும் பத்தாது. சரி.